நாம கடைங்களுக்கு போய் இப்படி பையில ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். ஈவன் ரேஷனுக்கே போயிட்டு இந்த மாதிரி பையில வாங்கிட்டு வருவோம். 2 3 பை வரும்போது கீழே சிந்திட்டா என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு டென்ஷனா இருக்கும். அதுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க பை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. கயிறை இப்படி 2ஆ பிரிச்சுக்கோங்க. பைய சுத்தி இப்படி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்க நாட்டு, இது உங்க லெஃப்ட் சைட்ல இருக்க நாட்டு. அதை நீங்க என்ன பண்ணணும், ரைட் சைட்ல இருக்க நாட்டுக்கு கீழே கொண்டு போய் இப்படி திருப்பி மேல கொண்டு வந்து இப்படி பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு இந்த பைய அதுல விட்டு டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா முடிச்சு நின்னுக்கும். ரொம்ப ஈஸி. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்க பை இப்படி வச்சிருக்கீங்க, கயிறு பைய சுத்தி இப்படி போட்டுக்கிறீங்க. இது உங்க ரைட் சைட்ல இருக்க கயிறு, இது உங்க லெஃப்ட் சைட்ல இருக்க கயிறு. லெஃப்ட் சைட்ல இருக்க கயிறை ரைட் சைடு இருக்க கயிறுக்கு கீழே கொண்டு போய் திருப்பி மேல கொண்டு வந்து இந்த இடத்த பிடிச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இது கிடைக்கும். அப்ப பைய சுருட்டி அந்த கேப்ல விட்டு நல்லா முடிச்சு டைட் ஆயிக்கும். அவரவே அவராது. நீங்க வீடியோவை ஸ்லோவா வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஆப்பிள் கட்டர் வச்சிருப்போம். நாளடைவில் அது அதோட ஷார்ட்னஸ் குறைஞ்சு போயிடும். நம்ம வீட்டுல இந்த மாதிரி நெயில் ஃபைல் பண்றதுக்கு நம்ம பெடிக்யூர் செட்ல வாங்கியிருப்போம். அத புதுசா இருக்கிறத ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி அந்த பிளேடு இருக்க இடத்துல நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களோட ஆப்பிள் கட்டர் நல்லா ஷார்ப்பாயிக்கும். புதுசா இதுக்காக ஒரு நெயில் ஃபைல் பண்றதை நீங்க வாங்கிக்கோங்க. வேற எதுலயும் இதை நம்மளால ஷார்ப் பண்ண முடியாது. நம்ம லேப்டாப்ல இருக்க கீபோர்டை கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி பேக்கிங் டேப்பை எடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு திக் அட்டை இந்த மாதிரி லேப்டாப்போட கீபோர்டு கிளீன் பண்ண அழுக்கெல்லாம் சுத்தமா வந்துடும். இந்த மாதிரி பேக்கிங் டேப் ஆர் டபுள் சைடு டேப் எடுத்து இந்த மாதிரி கீபோர்டு, நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டரோட கீபோர்டு கிளீன் பண்ண யூஸ் பண்ணலாம். நாம இந்த மாதிரி சென்ட்டு பாடி ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு
இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா இது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நம்ம உடம்புல இருக்கும், அப்படியே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சும்மா நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறதோட இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம இந்த மாதிரி ஆயில் பாட்டில், அதாவது செக்கெண்ணெய் எல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி பாட்டில்ல கொடுப்பாங்க. நம்ம ஆயில் ஊத்திட்டு வலிஞ்சு பாட்டில் ஃபுல்லா பிசு பிசுன்னு ஆயிடும். என்னோட பாட்டில் ஆகல பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்து கட் பண்ணி இந்த பாட்டிலோட சுத்தி போட்டிருக்கேன். அப்ப வலிஞ்சு வர எண்ணெய் வந்து இந்த ஸ்பாஞ்ச் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால பாட்டில் பிசு பிசுப்புன்னே இல்லை பாருங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு இப்படி மூடி போட்டு வச்சிங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றும் போது ஆயில் இப்படி வலிஞ்சு வராது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம இந்த மாதிரி கேரட் வாங்கினோடனே அதோட ஹெட்டும் டெய்லும் கட் பண்ணிட்டு, அதாவது தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேப்பர் பேக்ல போட்டு ஸ்டோர் பண்ணணும். கூடவே மரக்கரண்டி ஒண்ணு அப்படி போட்டு ஸ்டோர் பண்ணும்போது காய் வந்து வீணாகாம இருக்கும். இதுல இருக்கு இந்த மரக்கரண்டி வந்து இதோட ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால காய் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.